ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ஃப்ளாட் ஷீட் மெட்டில் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து அதை நம்ம ஹெம் டூல் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த ஃபீச்சர்ஸில் ஷீட் மெட்டில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஷீட் மெட்டில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து ஹெம் டூல் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த ஹெம்மை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணோன்னே இங்கே வந்து எட்ஜஸ் வந்து கேட்கும், எந்த எட்ஜ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு. ஸோ இப்போ நான் வந்து இந்த எட்ஜை நான் செலக்ட் பண்ணிடுறேன். இந்த எட்ஜு செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ நமக்கு ஹெம் டூல் வந்துருக்கு. இந்த ஹெம் டூல் வந்து பார்த்திங்கன்னா பெண்டு வந்துட்டு இன்சைட் ஆகணுமா அவுட் சைடு ஆகணுமா அப்படின்னு 2 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ பெண்டு வந்து இன்சைடில் இருக்குது. இப்போ பெண்டு நமக்கு அவுட் சைடு வேணும்னா நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா பெண்டு நமக்கு இந்த மாதிரி அவுட் சைடில் நமக்கு வந்துடும். ஓகேவா? இப்போதைக்கு நான் வந்துட்டு பெண்டு இன்சைடு வச்சு பண்ணுறேன். ஸோ பெண்டு இன்சைடு வச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த டைப் அண்டு சைஸ் அதை நம்ம வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்டு நமக்கு வந்துட்டு ஓப்பனில் இருக்கணுமா க்ளோஸில் இருக்கணுமா அப்படின்னு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து க்ளோஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த ஹெம்மோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ நமக்கு வந்து வேல்யூ கேட்கும். அப்ராக்சிமேட்டாக நான் வந்துட்டு ஒரு 20 mm நான் கொடுத்துறேன். கிளிக் ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நமக்கு வந்து இந்த ஹெம் டூல் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து க்ளோஸாக இருக்குது. சப்போஸ் எனக்கு வந்து ஓப்பனில் வேணும் அப்படின்னா எடிட் ஃபீச்சர்ஸில் போயிட்டு இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஓப்பன் அப்படின்றது. ஸோ ஓப்பன் நீங்கள் கிளிக் பண்ணும்போது இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணும், அதே மாதிரி இந்த ஓப்பன் டிஸ்டன்ஸ் நமக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு ஒரு வேல்யூ கேட்கும். இப்போ கேப் டிஸ்டன்ஸ் நம்ம வந்து கொடுக்கலாம். இந்த கேப் டிஸ்டன்ஸு ஒரு 5 mm நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு கேப் வந்துட்டு ஒரு 5 mm எனக்கு ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் அதுலேயே எடிட் ஃபீச்சர்ஸ் போகிறேன். அடுத்தது இந்த டியர் ட்ராப் அப்படின்ற இருக்கும். இந்த டியர் ட்ராப் அப்படின்னா ஒரு ஹூப் மாதிரி க்ளோஸ் கண்டிஷன்ஸில் இருக்கும். அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதை அப்படி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு இதோட ஆங்கிள் எவ்வளோன்னு கேட்கும். நான் ஒரு ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 210 ஆங்கிள் அப்படின்னு சொல்லி வேல்யூ நான் கொடுத்துட்றேன். இந்த டிஸ்டன்ஸ் கேட்கும், இதோட ரேடியஸ் எவ்வளோ நமக்கு வேணும். இந்த ரேடியஸ் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 mm ஜஸ்ட்டு நான் கொடுத்துட்றேன். ஸோ நமக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். அடுத்தது எடிட் ஃபீச்சர்ஸில் நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா ரோல்டு. ஸோ ரோல்டை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா சேம் அதே மாதிரி தான். இது நமக்கு வந்து பார்த்தோன்னா க்ளோஸ் ஆகாது. நமக்கு வந்து ஆங்கிள் மட்டும் நம்ம வந்து கொடுக்கலாம். சேம் அதே 1 210 கொடுத்துட்றேன்.